வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஷோ ஆரம்பித்த உடனே உங்கள் சைக்கோபாத் ட்ரூ மாக்கின்டையரோட தான் ஷோ ஆரம்பிக்குது. ட்ரூ மாக்கின் நிறைய பேசினார். காலையிலே பேசு தமிழ் எபிசோடில் ஒரு வீடியோ போடுற ரசலிங் கிங் 2ல் சிம்பிளாக இதில் என்ன பேசினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமே. ட்ரூ மாக்கின்டையர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு தலையில் அடிபட்டு என்னுடைய சொந்த ஊரான யூகேல இருக்கும்போது, ஒரே குப்பம் இல்லைப்பா, யுனைடெட் கிங்டம், அங்கே இருக்கும்போது சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸ் சேர்ந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப வெறுப்பாரம் அடைஞ்சேன். இவங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதனால தான் இப்போ சிஎம் பாங்க டீலில் விட்டுட்டு மற்ற பிளட் லைனில் இருக்கிற எல்லாரையும் தொம்சம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாரு. சமி சேன் என்ன சொல்கிறாரா, நீ நல்லா தான் இருந்த, இப்போ கூட பிளட் லைனில் இருக்கிற பல பேரை பேக் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நாங்கள் எங்களை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதே மாதிரி நீயும் முயற்சி பண்ண வேண்டியது தானே, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சாமி சேன் பார்த்தீங்கன்னா அவருடைய நியாயத்தரப்பை பேசிகிட்டு இருக்காரு. பூமர் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி செம கடுப்பாயிட்டார் போல இருக்குது சாமி சேனு. ஸோ அதில் ஒரு கட்டத்தில் சாமி சேன் ட்ரூ மாக்கின்டரை சேலஞ்ச் பண்ணுறாரு. இது வரைக்கும் சாமி சேனுக்கும் ட்ரூ மாக்கின்டருக்கு நடந்த மேட்ச்சில் மெயின் ராஸ்டரில் ஒரு மேட்ச்சில் கூட சாமி சேன் ட்ரூ மாக்கின்டரை பீட் பண்ணது கிடையாதான். நெவர் பீட் இன் கெரியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அண்ட் இன்றைக்கி இந்த மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடியே சாமி சேனை படாத பாடுபடுத்துகிறாரு. தான் அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியாத ஜே ஊசோ ரிட்டன் ஆகி சாமி சேனை இன்றைக்கி சேவ் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு மெயின் ஈவெண்ட்டில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்லாம் அதில் எப்படி நம்மளை பங்கேற்று ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரூ மாக்கின்டருடைய குலவெறி தனத்தை பார்க்கும்போது மெயின் ஈவெண்ட்டில் சாமி சேன் அப்பளம் தான் போல இருக்குதே. ஓகே, சாமி சேனுக்கு துணையாக இப்போ ஜே ஊசோ மீண்டும் வந்துவிட்டார், அது சந்தோஷம் தான். பேக் ஸ்டேஜில் சோனியா டேவில் என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரம் கேரி சேனுக்கு இன்ஜுரி ஆகிட்டல, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்டர்கனெக்டல் சாம்பியன்ஷிப்பில் நான் பங்கேற்கேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களே பாம்பு வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா, போன வாரம் இன்ஜுரி ஆகுனது நீதாம்மா, அவளை இன்ஜுரி ஆகிக்கிட்டு இந்த மேட்ச்சில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறதானே ஐடியா. நடக்காது கண்ணா, நடக்காது, வாய்ப்பே இல்லை. அவங்க டீமில் இருக்கிற இன்னொரு மெம்பர், அதாவது டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற ஈயோ ஸ்கைக்கு நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்துட்டோம், உனக்கு இந்த வாய்ப்பு கிடையாது, டாட்டா பாய் பாய் சியூன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டானுங்க. அட பாவியலா, போச்சா உள்ளதும் போச்சா. இதுக்காக தான் ஏன் போன வாரம் இவங்கெல்லாம் இன்ஜுரி பண்ணாங்க, அதுவும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் இப்போது விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்க போகுது. இதுக்கப்புறமா நடக்க போகிறது செமிஃபைனல். இது ஃபைனலில் ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் ஃபைனல் ஈயோ ஸ்காய் வெர்சஸ் ஆல்ஃபா ஃப்ரை வெர்சஸ் நட்டாலியாக்கா, இவங்க 3 பேருக்குள்ளே தான் இந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. நம்ம நட்டாலியாக்கா வரும்போதே பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்லாம் தடவி எடுத்துலாம் வராங்க. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஈயோ ஸ்காய் வின் பண்ணிட்டாங்க. ஈயோ ஸ்காய் தான் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இருக்குது கைஸ். டேமேஜ் கண்ட்ரோலில் இருக்கிற ஈயோ ஸ்காய் அண்ட் டொகாடாக்காய் 2 பேரும் ஒரே நேரத்தில் செலக்ட் இருக்கிறாங்க. மேபி ஃபைனலில் இவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டேஜில் போன வாரம் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தோற்று போனேன் ஜஸ்பேன் டே ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடுப்பாயிட்டாருங்க டாமினிக்கு. ஐயா, எனக்கு இன்னைக்கு டேமியன் கூட மேட்ச் இருக்குது, அதில் இன்டர்ஃபை ஆகி அவனை தூக்கி போட்டு மிதிங்கய்யா, என்னை ஜெயிக்க வைங்கய்யா, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏண்டா, நாங்களே டாக் டீம் டைட்டில் போயிட்டுன்னு சொல்லிட்டு வேதனையில் இருக்கிறோம், உனக்கு என்ன லீவு கிட்டே ஹியூமன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்குது, அவள் சந்தோஷமாக இருக்கா, நான் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை ஏற்பட்டிருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா 10 பிரிவாக பிரியும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் அன்னதான் இன்னொரு பேக் ஸ்டேஜில் சமி சேன் மற்றும் ஜே ஊசோ இருவரும் நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல. 2 பேரும் மாற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் நான் ட்ரூ மாக்கின்டையரை பீட் பண்ணிடுவேன், கெரியரில் ட்ரூ மாக்கின்டையரை பீட் பண்ணலாம் சொல்லிட்டு கேவலப்படுத்திட்டான். இன்றைக்கி அவனை பீட் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் பண்ணுவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சாமி சேனும் சொல்கிறாரு. சமியா, நீங்கள் இன்றைக்கி ட்ரூ மாக்கின்டையரை வீழ்த்திட்டீங்க, நான் மொட்டை அடிச்சிட்டேன், ஏன்னா அதான் நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. சாமி சேனுக்கும் ட்ரூக்கும் பலமுறை மேட்ச், அதாவது ரோமனுக்கும் ட்ரூக்கும் கூட பலமுறை நடந்திருக்குங்க. அதில் ஒரு மேட்ச்சில் கூட ட்ரூ மாக்கின்டையர் ரோமனை வீழ்த்ததில்லை. இப்போ மீண்டும் ரோமன் பக்கம் போகிறாரு. அதுமாதிரி சாமி சேனும் ட்ரூவை வீழ்த்தினதில்லை, ஆனால் ட்ரூ பக்கமே போயிட்டுருக்காரு. ஒரு காம்பினேஷனை பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மே டீமில் இருக்கிற ஜேட் கேபிள் இருக்கிறால, அவருக்கும் அகிரா தொசாவா, இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. கேட்டாங்களுடைய அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்கை போட்டு அகிரா தொசாவை டேப் பண்ணிட்டார், தோத்துட்டார். ஆனாலும் காலை உடச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒத்த காலில் பார்த்தீங்கன்னா இருந்துருக்காரு போல இருக்குது ஜேக் கேபிள். ஸோ தான் தன்மை அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருப்பாரா ஓட்டிஸு, ஓடி தடுத்து நிறுத்துறாரு. பட் ஆனால் அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஓட்டிஸே 3 பேருக்கு சமமாச்சே, ஆனால் அடி தான் அவங்க
போகல. பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸை பார்த்து மற்ற எல்லாருமே பயந்து கீழே போயிட்டாங்க. அகிரா டோசாவை சேவ் பண்ணியாச்சு. எப்படி பார்த்தாலும் அமெரிக்கன் மேட் டீமில் 3 பேர் இருக்கிறாங்க, இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆள் குறத்தியாக இருக்குது. பேசாமல் ஆட்ரூத்தை இவனுங்க சேர்த்துக்கலாம் போல இருக்குது. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஆட்ரூத்தை சேர்த்தா கொஞ்சம் ஃபன்னாச்சு இருக்குமே, அதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் டர்டி டாமினிக் மிஸ்டீரியோ நெக்ஸ்ட்டு டேமியன் கிஸ்ட்டை அடி வாங்க போகிறாரு, மேட்ச் விளாட போகிறாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸேவியர் விட்டு வந்து வராங்க. ஸோ டாமினிக்கை பார்த்து உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது, இன்றைக்கி நீ வந்து நல்ல மேட்ச் விளாடு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு போனாங்க. ஆனால் இவனுங்க வேறு நானே படாத பாடுபட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி டாமினிக் மிஸ்டீரியோ வராரு. ஸோ நெக்ஸ்ட் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் டேமியன் பிரிஸுக்குமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் தான் ஆரம்பிக்க போது. இந்த வருடத்தில் அதிகமாக சண்டை போட்ட ஒரு ரசிலரில் டாமினிக் மிஸ்டீரியோவும் ஒருத்தர். மேக்ஸிமம் இவர் சண்டை போடுறதுல 185% தோற்று போயிருக்காரு, 15% மட்டுமே தோற்று போயிருக்காரு. அதாவது 100 மேட்ச் சண்டை போட்டிருக்காருன்னா 15 மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற எல்லாருமே, ஈவன் நம்ம லீவ் மோர்கனை தவிர்த்து. ஸோ இந்த மேட்ச்சில் இடைப்பட்ட நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டா கிளாஸ் கரசத்தில் நம்ம ஜேடி மேக்டோன் வந்து நிற்கிறாரு. டேமியனுக்கு தெரிஞ்சிட்டு ஜேடி மேக்டோனை தானே தூக்கி போட்டு மீச்சு எடுத்துட்டாரு. அந்த குறுகுறு பார்வை இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஜேடி மேக்டோனுக்கு, ஐயா. அதே மாதிரி கீழே ஏதோ ஒரு சட்டம், ஆப்பிளில் கிடைக்கிற சத்தம், ஏதோ எலி ஆப்பில் நொடிச்சிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக யார் கார்லிட்டோன்னு தெரிஞ்சிருச்சு. போர்வையை தூக்கி பார்த்தா கீழே கார்லிட்டோ ஆப்பில் கடிச்சிட்டு இருக்காரு, அவரையும் தூக்கி போட்டு மீதி. ஸோ அப்போ ஃபின்பேலர் வந்து அட்டாக் பண்ணிட்டார் டேமியனை. அதனால் இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபையில் முடிஞ்சிருச்சாமா. இந்த மேட்சையும் டிஸ்குவாலிஃபையில் முடிக்கானுங்க பார்த்தீங்களா, என்னத்த சொல்ல. அப்போது டேமியன் பீஸை காப்பாற்றுறதுக்கு 2 பேர் தேவையில்ல. வார் ரைடர்ஸ் டீம் போன வாரம் டாக்டிங் டைட்டில் வின் பண்ணாங்கல்ல, அதுக்கு டேமியன் பீஸ் ஹெல்ப் பண்ணார். அப்போ டேமியனுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம்ல, அதனால தான் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ புது டீம் ஒரு அவதரிச்சிருக்குதுங்க, த வார் ரைடர்ஸ் அண்ட் டேமியன் பீஸ். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இப்போ அவதரிச்சிருக்கிறாங்க. மேபி ஃப்யூச்சரில் டாக் டீமாக விளையாடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல, சான்ஸ் இருக்குல்ல, மேபி இருக்கலாம். சரி, பேக் ஸ்டேஜில் இன்னொரு செக்மெண்ட் நடக்குது. செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் இருக்கார்ல, அவர் சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு. இது இப்போ தான் டேப் பண்ணியிருப்பானுங்க போல இருக்குது, ரால சேரில் தனியாக சேர்த்து போட்டிருக்கானுங்க. ஆக்சுவலி என்னத்தை பேச போகிறாரு, வாரம் பேசுகிறது தான். நான் ஷீல்டில் இருந்தேன், பிரிஞ்சு போனேன், ஒன்றா இருந்தேன், கால் பண்ணேன், எடுக்கலை, வைக்கல. வாரம் ஒரே ப்ரொமோ தூக்கி போட்டு கிடக்கானுங்க. ஐயா சிஎம் பங்கு இந்த செத் ரோலன்ஸ் 2 ப்ரொமோவும் ஓகே, ஆனால் வாரம் ஒரே இது ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு கூட போர் அடிச்சிட்டியா, வேறு எதாவது பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது பர்சனல் லைஃப்பில் ட்ரூக்கும் நம்ம சிஎம் பங்கும் கொண்டு போகும்போது விதவிதமாக பேசுவார் ட்ரூ, அந்த மாதிரி பேசலாமே. எப்போ பார்த்தாலும் ஷீல்டு பிரித்து விட்டான், போயிட்டான், வந்துட்டான்னு சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா த மிஸ்ஸுக்கும் டெக்ஸர் லூமிஸ், மிஸ்ஸோடைய ஃபேவரட்டான டெக்ஸஸ் லூமிஸுக்கும் மேட்ச் நடக்க போகுது. வரும்போதே ஒயிட் சிக்ஸோடைய தீம் மியூசிக்கில் தான் வராது. வந்ததுக்கப்புறமா மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. டெக்ஸர் லூமிஸ் மிஸ்ஸை படாப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஆத்தர் ஆஃப் த பின் டீம் வந்து அந்த இடத்துல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கேரிங் கிளாஸ்லாம் வந்து இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபைல முடிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒன்று சேர்ந்து டெக்ஸர் லூமிஸை பார்த்தீங்கன்னா படாத பாடுபடுத்தலான்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பமாக சேர்ந்து டெக்ஸர் லூமிஸை அடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. டெக்ஸர் லூமிஸை காப்பாற்றுறது யாருமே இல்லையா, ஏன் இல்லை, திடீர்னு லைட் ஆஃப் ஆகும், காப்பாற்றுறதுக்கு ஆள் வருமே. அதே மாதிரி லைட் ஆஃப் ஆகிட்டு காப்பாற்றுறதுக்கும் ஆட்கள் வந்துடுச்சு. எல்லாருமே சேர்ந்து மொத்தி எடுத்துட்டாங்க டெக்ஸர் லூமிஸை. சாரி அங்கிள் ஹவுடி டீம் வந்து மிஸ் அண்ட் கீரிங் கிளாஸ் டீமை மொத்தி எடுத்துட்டாங்க. அதிலே பயத்தில் கீழே இறங்கி போயிட்டாங்க. மேபி இவங்களுக்குள்ளே அகெயின் ஒரு 6 man டாக் மேட்ச் நடக்கலாம். இந்த ஏரிக் ரோவனுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுக்கலாம்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சண்டை போட்டு. ஏரிக் ரோவன்லாம் நல்ல ரஸில் இந்த டீமில் வந்ததுக்கப்புறமா டீமோடு தான் இருக்கார். என்னதான் இருந்தாலும் பிரேவ் ஒயிட் ஃபேமிலி மாதிரி இல்லை இந்த அங்கிளோட டீம். ஏதோ உப்புக்கு சப்பானாக இருக்குது, வச்சுக்கிறோம் அப்படிங்கிற சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேக் ஸ்டேஜில் டேமியன் அண்ட் வார் கேம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருப்போம், நெக்ஸ்ட் வீக் டாக் டீமாக இணைந்து ஒரு மேட்ச் விளாடுவோம், அதில் வந்து நம்ம அவங்க டீமை வந்து பீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. டேமியன் பீஸும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டாக் டீமாக தானே சண்டை போடணும், ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் மேபி டேமியன் பீஸ் அண்ட் வார் ரைடர்ஸ் விசிஸ் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ளே ஒரு 6 man டாக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க எல்லாருமே ஆளுக்கு பல்காக இருக்காப்பா. இந்த டீம் பார்க்க நல்லா இருக்குல்ல, பல்க் டீம்னு வச்சிடலாம் போலுக்குது, ஹல் டீம்னு வச்சிடலாம்ல, நல்லா இருக்குல்ல. டேமியன் பீஸு, ஐவாரி, எரிக்கு எல்லாருமே பல்காக இருக்கிறாங்கல்ல, அதை வச்சு இந்த டீமுக்கு இந்த பேரை சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் கோல் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒயிட் பேர்ட்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மைக் எடுத்துகிட்டு நம்ம கோஃபி கிங்ஸ்டன் வந்துட்டார். ஸோ நான் போன வாரமே சொன்னோம்ல, ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க ஒயிட் பேரட் மற்றும் பிக்கி இவங்க டாக் டீமாக நியூ டே கூட மோதுறதுக்காக. ஸோ அந்த ஹிண்டிங்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கோஃபி கிங்ஸ்டனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களாம். அவங்கள பார்த்து மம்மா நான் பண்ணுறது கரெக்டு தானே மாம், எல்லாமே சரி தானே மாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆஃப்ரிக்கன் லேடி இருக்கிறாங்களே போடா, அவங்க கானா நாட்டை சேர்ந்தவங்க தானே, கானாங்கிறது ஆஃப்ரிக்கா கண்டத்தில் தானே இருக்குது. ஸோ நீ பண்ணுறதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. இங்கே ஆஃப்ரிக்காங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஆசியா கண்ட மாதிரி பெருசுங்க. அதில் கானாங்கிறது இந்தியா மாதிரி ஒரு நாடு. அந்த நாட்டிலையும் பாருங்களேன் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு, விதவிதமான மக்களாக இருக்கிறாங்க. சரி, கோஃபி கிங்ஸ்டனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அப்படி கோச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கோஃபி கிங்ஸ்டனும் மாமான்னு கத்திட்டு இருக்காரு. அதோட இந்த ப்ரொமோ முடிச்சுட்டாங்க. கோஃபி கிங்ஸ்டனுடைய ரியாலிட்டிக் ஃபேமிலியில் கூட இதை கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த செக்மெண்ட் தான் வேறு லெவலு அல்ட்டியாக இருக்குது. அண்ட் அஃபிஷியலி WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்ரால டேமி பீஸ் அந்த வார் ரைடர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ள 6-man tag team match இட்ஸ் அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அன்னதர் மேட்ச் ஃபார் த உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் 2 மேட்ச், டகாடா காய், ஷோகி ஸ்ட்ராக் அண்ட் நியோ ஸ்காய், லாரா வால்கரா 2 மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. த செமிஃபைனல் அண்ட் த ஓடிஸ் வெர்சஸ் ஜாட் கேபிளுக்குள்ளே நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மேட்ச் நடக்க போகுது. அண்ட் சிஎம் பாங் வெர்சஸ் த்ரோன்ஸ்க்கான ராப்டிம்கான ஃபைனல் ஒரு ப்ரிவ்யூ அண்டர் த ரூஃப். 2 பேருமே ரூஃப் மேலேருந்து பேச போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் நவ் த மெயின் ஈவெண்ட், ட்ரூ மேக்கின்டையர் டைம். ஸோ ட்ரூ மேக்கின்டையரை பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குப்பா. பேக் ஸ்டேஜில் பார்க்கும்போது நம்ம எக்ஸேயரோடு கோஃபி கிங்ஸ்டன் அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ரேமர் ஸ்டுடியோ வந்து சரிப்பா நான் வந்து தப்பு தான், ஏன்னா நீங்கள் வந்து பேக் ஸ்டேஜ்லேயே சுற்றிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் வந்து ஒன்று லாக்கர் ரூமில் சேர்த்தாகணும், ஒரு அப்பாலஜி கட்டிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பாலஜியா? ஏன்டா நான் உங்களை அடித்தேன், நான் உங்கள்கிட்ட லாக்கர் ரூமில் இருக்கிற எவனே சண்டை போட்டேன்னா எதுக்கு நான் அப்பாலஜி கேட்கணும், எதுக்கு நாங்கள் அப்பாலஜி கேட்கணுங்கிறேன். தப்பு எங்கள் மேலே இல்லை, தப்பு எங்கள் மேலே இல்லாத டைமில் நாங்கள் அப்பாலஜி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ரேமர் ஸ்டுடியோ அப்பாலஜி கேட்டால் தான் லாக்கர் ரூமில் அலோவ் பண்ணுவேன், அப்படிப்பட்ட லாக்கர் ரூமே எங்களுக்கு வேணாயா போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ரேமர் ஸ்டுடியோவுக்கும் மேபி டிராகலியோ கூடலாம் இருக்காரு. இவங்களுக்கு ஒரு டாக்டி மேட்ச் கூடிய சீக்கிரம் நடக்கலாம். அண்ட் சாமி ஜெயின் அறிவாயிட்டார். இப்போது சாமி ஜெயினுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்குமான 1 2 3 4 5 6 7 8 9 10 இது தெரிஞ்சு ஒரு 40 மேட்ச் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பீட் பண்ணது கிடையாது. கீழே டைட்டில் போட்டு காட்டானுங்க 1-on-1 மேட்ச்சில் பீட் பண்ணது கிடையாது அப்படின்னு. டாக்டி மேட்ச்சில் பீட் பண்ணிருக்காரு, லைவ் ஈவெண்ட்டில் பீட் பண்ணிருக்காரு, மற்றபடி மெயின் ராஸ்டர்லாம் பீட் பண்ணது கிடையாது. பலமுறை நடந்துட்டுல இந்த மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச்சிலும் ரிசல்ட் ஒரே மாதிரி தான். ட்ரூ மேக்கின்டையர் 3 2 1 கிளைம் ஓவர், சாமி ஜெயின் இஸ் ஓவர், ட்ரூ மேக்கின்டையர் இஸ் வின்னு. ஸோ வின் பண்ணதுக்கப்புறமா கூட சாமி ஜெயினை அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்தில் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையரை அட்டாக் பண்ணதுக்காக ஓடி வருகிறார். பட் நான் ஜே ஊசோவுக்கு தெரியல பிளட் லைன் அறிவாயிட்டாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல பிளட் லைன் இருக்கிற ஜாக்கா ஃபாச்சு, டாமாட்டாங்கா மற்றும் சோலோ சிகாவா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நலங்கு வச்சுட்டாங்க. யாருக்கு? நம்ம சாமி ஜெயினுக்கும் ஜே ஊசோவுக்கும். அந்த 2 பேருமே சேர்ந்து பாடாப்படுத்துட்டாங்கங்க. எங்கே போனாலும் ஒரு பக்கம் போனால் ட்ரூ மேக்கின்டையர், இந்த பக்கம் போனால் பிளட் லைனு. ட்ரூ அசால்ட்டாக வெளியே போயிட்டார் இந்த பிளட் லைன் வந்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நலங்கு வச்சுட்டாங்க. ஸோ பிளட் லைன் ஒரு டாமினேட்டராக இந்த வாரம் நாளை காட்டியிருக்கிறாங்க. அதாவது இதே நிலமை தாண்டி உனக்கு நெக்ஸ்ட் வீக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறத ரோமன் ரெயின்ஸ்க்கு காட்டுறாங்க போகுது. ரோமன் ரெயின்ஸ் வந்து சோலோ சிகாவா இன்னும் 14 நாளில் நடக்க போகுது. ஓகே, இன்றைக்கி ராவில் தான் பிடிச்சது. நல்லா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.